வணக்கம் நண்பர்களே. இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. ஏனென்றால் நீங்கள் இதுவரை எத்தனையோ வீடியோக்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பதிவு உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பப் போகிறது. நீங்கள் இந்த உலகில் பிறந்திருப்பது வெறும் ஒரு யதார்த்தம் அல்ல. நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேக்கத்திற்காக பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் இயக்கம் எப்படி இருக்கிறது, அது உங்களை எப்படி வழிநடத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அண்டவெளியில் உள்ள அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அதிர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலி, உங்கள் கைகளில் இருக்கும் ஒரு அலைபேசி, ஏன் உங்கள் உடல் கூட ஒரு குறிப்பிட்ட அதிர்வில்தான் இருக்கிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் அணுக்களுக்கு உள் இருக்கும் அந்த துகள்கள் ஓயாமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அந்த இயக்கம்தான் பிரபஞ்சத்தின் உயிர் நாடி. நீங்கள் எப்போதும் சோம்பேறியாக அமர்ந்திருக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள். பிரபஞ்சம் எப்போதும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் அந்த வேகத்தோடு இணைய வேண்டும். உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அணு உலை இருக்கிறது. உங்கள் எண்ணங்கள் தான் அதற்கான ஒரு எரிபொருள். நீங்கள் எதை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறீர்களோ அந்த சக்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குகிறது. ஆனால் பல நேரங்களில் நாம் ஏன் பலவீனமாக உணர்கிறோம்? ஏனென்றால் நம்மிடம் தெளிவான இலக்கு இல்லை. திசை தெரியாத கப்பல் கரையை சேராது அல்லவா? உங்கள் இலக்கை முதலில் தீர்மானிக்க வேண்டும். நண்பர்களே, பிரபஞ்சத்தின் மகாசக்தி உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டே இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு அறையில் அமர்ந்து அழுதால் கூட அந்த அழுகையின் அதிர்வு அண்டவெளியின் கடைசி எல்லை வரை கேட்கும். உங்கள் கண்ணீர் வீணல்ல, உங்கள் உழைப்பு வீணல்ல. ஆனால் நீங்கள் எப்போது என்னால் முடியாது என்று சொல்கிறீர்களோ அப்போது பிரபஞ்சம் அந்த பக்கமே வரப்போவது இல்லை, வராது. பிரபஞ்சத்திற்கு தேவை தன்னம்பிக்கை கொண்ட மனிதர்கள் மட்டுமே. ஒரு ஆலமரத்தின் விதையை எடுத்து பாருங்கள். அது ஒரு கடுகு அளவே இருக்கிறது. ஆனால் அந்த சிறிய விதைக்குள் ஒரு பிரம்மாண்டமான மரம் மறைந்திருக்கிறது அல்லவா? அதுபோலத்தான் உங்களுக்கு உள்ளும் இருக்கிறது. உங்களின் தற்போதைய நிலை உங்களை ஏமாற்றலாம். உங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் ஒரு சரித்திரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சரித்திரத்தை தட்டி எழுப்புங்கள். பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் ஒரு முக்கியமான விதி இருக்கிறது. அதுதான் கொடுப்பதன் மூலம் பெறுவது. சூரியன் ஒளியை தருகிறது, மேகம் மழையை தருகிறது, பூமி உணவை தருகிறது. இவை எதையும் தனக்காக வைத்து கொள்வதே இல்லை. நீங்கள் எப்போது மற்றவர்களுக்காக உதவத் தொடங்குகிறீர்களோ அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். சுயநலம் கொண்ட மனிதர்களுக்கு உள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் பாயாது. பிரபஞ்சத்தும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்காதீர்கள். இந்த பிரச்சனை எனக்கு என்ன பாடத்தை சொல்ல வருகிறது என்று கேளுங்கள். ஒரு சிற்பம் அழகாக வர வேண்டுமென்றால் கல் அடி வாங்க வேண்டும் என்று அனைவருக்கும் தெரியும். நீங்கள் இன்று படும் ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு அழகான சிலையாக மாற்றப் போகிறது. வலியை நேசியுங்கள், அதுதான் உங்களை வலிமையாக்கும். நண்பர்களே, உங்கள் மனதிற்கு சில நேரங்களில் மௌனம் தேவை. அந்த மௌனம் ஒரு சாதாரண அமைதி அல்ல, அது பிரபஞ்சத்தோடு நீங்கள் பேசும் ஒரு மொழி. பரபரப்பான இந்த உலகில் உங்கள் உள் மனதிற்குள் ஒரு குரலை கேட்க உங்களுக்கு நேரம் இல்லையா? தினமும் ஒரு 10 நிமிடம் மௌனம் காக்க பழகுங்கள். அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும்.
நீங்கள் எதை பார்த்தாலும் இது எனக்கு தகுதியானது என்று சொல்லுங்கள். ஒரு பெரிய காரை பார்த்தீர்களா? இது எனக்கானது என்று சொல்லுங்கள். ஒரு பெரிய வீட்டை காண்கிறீர்களா? இது எனக்காக காத்திருக்கிறது என்று சொல்லுங்கள். உங்கள் ஆழ் மனதில் தகுதி என்ற விதை விழுந்தால் மட்டுமே செல்வம் உங்களை தேடி வரும். தகுதியில்லாத மனதிற்குள் செல்வம் நிலைக்காது. காலம் பொன்னானது என்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், காலம் என்பது பிரபஞ்சத்தின் பரிசு. நேற்று முடிந்துவிட்டது. நாளை ஒரு கனவு. இன்றுதான் உங்கள் கையில் இருக்கும் ஒரு நிஜமான வாழ்க்கை. இந்த நிமிடம் நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு உங்கள் தலைமுறையையே மாற்றலாம். பயந்து வாழாதீர்கள். பயம் என்பது ஒரு மாயை. அதை எதிர்கொள்ளுங்கள். அது தானாக மறைந்துவிடும். வெற்றி என்பது ஒரு விதை அல்ல. அது ஒரு விபத்தும் அல்ல. அது உங்கள் கடின உழைப்பு மற்றும் பிரபஞ்சத்தின் அருளின் சங்கமம். நீங்கள் உழையுங்கள். பிரபஞ்சம் அதற்கான பலனை வட்டியோடு உங்களுக்கு திருப்பித் தரும். யாராவது உங்களை கிண்டல் செய்கிறார்களா? அவர்களை பார்த்து புன்னகைத்து கொள்ளுங்கள். ஒரு சிங்கம் நாயை பார்த்து ஒருபோதும் குறைப்பது இல்லை. உங்கள் மௌனம் தான் அவர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை. இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாரும் ஆரம்பத்தில் ஏளனம் செய்யப்பட்டவர்கள்தான். தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான முறை தோற்று போனார். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அந்த தோல்விகள் தான் அவர்களுக்கு பெரும் புகழை தந்தன. நீங்களும் அப்படித்தான். உங்கள் தோல்விகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதையே அது பிரதிபலிக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு காட்டினால் அது வெற்றியை தரும். நீங்கள் பயத்தை காட்டினால் அது தோல்வியை தரும். இன்று முதல் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை ஏந்துங்கள். உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் அடியில் ஒரு வேகம் இருக்கட்டும். செல்வம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் ஒரு செல்வந்தராக வாழ வேண்டுமென்றால் இப்போது ஒரு செல்வந்தரை போல சிந்திக்கத் தொடங்குங்கள். மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். அவர்களை வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்து உங்களை நோக்கி அதே போன்ற வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். பிரபஞ்சத்தின் அலைவரிசை எப்போதும் அன்பின் அலைவரிசைக்கே இருக்கும். நீங்கள் பிறர் மீது காட்டும் அன்பு, பிரபஞ்சத்தின் முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். வெறுப்பையும் கோபத்தையும் உங்கள் இதயத்திலிருந்து வெளியேற்றுங்கள். அந்த இடத்தை பெரிய லட்சியங்களால் நிரப்புங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு காவியமாக மாறும். உங்கள் உடல் ஒரு கோவில். அதை சரியாக பேணுங்கள். உங்கள் மனம் ஒரு விளை நிலம். அதில் நல்ல எண்ணங்களை விதையுங்கள். உங்கள் ஆன்மா ஒரு ஒளி. அதை எப்போதும் பிரகாசமாக வைத்திருங்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஆளப் பிறந்தவர்கள். உங்கள் அடிமைத்தனம் ஒருபோதும் இனி வராது. இனி விழித்து கொள்ளுங்கள். இன்று ஒரு சபதம் எடுங்கள். நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். எனக்கு முன்னால் இருக்கும் தடைகளை நான் உடைப்பேன். பிரபஞ்சத்தின் துணை எனக்கு இருக்கிறது. நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறுவேன். இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள். உங்கள் இரத்தத்தில் வேகம் பிறக்கும். உங்கள் செயலில் விவேகம் பிறக்கும். நண்பர்களே, நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் ஒரு அதிசயம். உங்கள் பிறப்பிற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை தேடி புறப்படுங்கள். தூக்கம் தவிர, சோம்பல் தவிர, முன்னேறி செல். வெற்றி உங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போதும் பிரபஞ்சத்தின் செல்ல பிள்ளைகள் என்று நம்புங்கள். உங்களை சுற்றி நடக்கும் எதிர்மறை விமர்சனங்களை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடுங்கள். உங்கள் இலக்கு இமயமலையாக இருக்கட்டும். உங்கள் உழைப்பு எறும்பு போல தொடர்ச்சியாக இருக்கட்டும். முடிவு ஒரு நாள் உங்கள் வசமாகும். அன்று உலகம் உங்களை பார்த்து வியக்கும். பிரபஞ்சத்தின் இயக்கத்தை புரிந்து கொண்டவன் எதற்கும் கலங்குவதே இல்லை. அவன் கடமை செய்வான். பலனை பிரபஞ்சத்திடம் விட்டு விடுவான். நீங்கள் அந்த நிலைக்கு வாருங்கள். கவலைகள் உங்களை விட்டு விலகும். அமைதி உங்கள் உள்ளத்தின் குடிபுகும். செல்வம் உங்கள் வாசலில் வந்து நிற்கும். நண்பர்களே, உங்கள் வெற்றி பயணத்தில் அடுத்த நிலைக்கு செல்ல நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது மற்றொரு ரகசியத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் நேரமின்மை என்ற தத்துவம். பிரபஞ்சத்திற்கு நேற்று, இன்று, நாளை என்ற
பாகுபாடு கிடையாது. நீங்கள் எப்போது ஒரு மாற்றத்திற்கு தயாராகிறீர்களோ அந்த நொடியே பிரபஞ்சம் உங்களுக்கான கதவுகளை திறக்கிறது. உதாரணமாக, ஒரு இருண்ட அறையில் பல ஆண்டுகளாக ஒளி இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சிறிய தீக்குச்சியை ஏற்றினால் அந்த நொடியே பல கால இந்த இருள் மறைந்துவிடும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணத்தை மாற்றும் அந்த ஒரு நொடி உங்கள் பலகால வறுமையை விரட்டி அடிக்கும். நம்மில் பலர் ஏன் ஓவர் திங்கிங் செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. பிரபஞ்சம் உங்களை வாழ வைக்கும் நினைக்கும் போது நீங்கள் ஏன் சாக நினைக்கிறீர்கள்? உங்கள் மூச்சு ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இன்று காலை கண் விழிக்கவில்லை. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு மாபெரும் வேலை காத்திருக்கிறது என்று அர்த்தமாகிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? உங்கள் மனதிற்குள் சில நேரங்களில் மௌனம் தேவை. அந்த மௌனம் உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்ய உதவும். நீங்கள் யார்? உங்கள் பலம் என்ன? உங்கள் பலவீனம் என்ன? இதை புரிந்து கொண்டால் உலகத்தை வெல்வது மிக எளிது. ஒரு கழுகு மலையை தவிர்க்க மேகங்களை மேலே பறக்கும். நீங்களும் பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் சிந்தனைகளை உயர்த்துங்கள். பிரபஞ்சம் எப்போதுமே ஒரு சமநிலையை விரும்புகிறது. நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 10 மடங்காக உங்களை தேடி வரும். ஆனால் அது எப்போது வரும் என்று கணக்கு பார்க்காதீர்கள். கணக்கு பார்க்கும் மனத்திற்கு இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் தாராளமாக கொடுப்பதே இல்லை. நீங்கள் ஒரு குழந்தையைப் போல இருங்கள். குழந்தை எதை கேட்டாலும் அது கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இருக்கும். அந்த தூய்மையான நம்பிக்கை உங்களுக்குள் வர வேண்டும். நீங்கள் சந்திக்கும் ஒரு தோல்வியும் உங்கள் வெற்றிக்கான ஒரு ஒத்திகை மட்டும்தான். தோற்றுப்போவதை நினைத்து வெட்கப்படக்கூடாது. மீண்டும் முயற்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து தான் நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்கள் சோம்பேறித்தனம்தான் உங்கள் முதல் எதிரி. அந்த எதிரியை முதலில் கொல்லுங்கள். நண்பர்களே, உங்கள் ஆழமான மனதிற்குள் ஒரு கட்டளையை கொடுத்து விடுங்கள். நான் எதற்கு மஞ்ச மாட்டேன், நான் எதையும் சாதிப்பேன். இந்த உறுதிமொழி உங்கள் நரம்புகளில் மின்னலாக பாயட்டும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அணு ஆயுதம் போன்றது. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள். மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள். மற்றவர்களை வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்து உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நன்றி உணர்வு. நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்களிடம் இருக்கும் இந்த அழகான உடலுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களிடம் இருக்கும் அந்த சிறிய வீட்டுக்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எதை மதிக்கிறீர்களோ அது உங்களிடம் தங்கும். எதை உதாசீனப்படுத்துகிறீர்களோ அது உங்களை விட்டு ஓடிவிடும். பணத்தை மதியுங்கள், அது உங்களிடம் பெருகும். பணத்தின் ஓட்டத்தில் நீங்கள் ஒரு சிறு துளி அல்ல, நீங்கள் ஒரு மாபெரும் கடல். உங்கள் சக்திக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். ஆனால் உங்கள் உழைப்பு நேர்மையாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் வரும் செல்வம் எப்போதும் நிலைக்காது. அது வந்த வேகத்திலேயே மறைந்துவிடும். நேர்மையான பாதையில் நடங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு பின்னால் அரணாக நிற்கும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக பாருங்கள். அந்த படத்திற்கு நீங்களே இயக்குனர், நீங்களே ஒரு கதாநாயகன். உங்கள் கதையை எப்படி எழுத வேண்டும் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு சோகமான கதையாக எழுதப் போகிறீர்களா, அல்லது ஒரு உயரமான வெற்றி கதையாக எழுதப் போகிறீர்களா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்கள் கற்பனைக்கு உயிர் கொடுக்கும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறுகிறேன், உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசு. அதை வீணடிக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அறிவுதான் உண்மையான செல்வம். அந்த செல்வம் உங்களிடம் இருந்தால் மற்ற செல்வங்கள் தானாக வரும். உங்கள் கனவுகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கும். வழியில் எத்தனை தடைகள் வந்தாலும் நிற்கக்கூடாது. நீங்கள் விழுந்தால் மீண்டும் எழுங்கள். உங்கள் வீழ்ச்சி கூட ஒரு எழுச்சியாக இருக்கட்டும். பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறது. உங்கள் கைகளை விரித்து அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதல் ஒரு புதிய மனிதனாக வாழுங்கள்.
உங்கள் பேச்சில் அன்பு இருக்கட்டும், உங்கள் செயலில் நேர்மை இருக்கட்டும், உங்கள் பார்வையில் தெளிவு இருக்கட்டும். வெற்றி உங்கள் காலடியில் வந்து சேரும் நண்பர்களே. வெற்றி நிச்சயம். நாம் அடுத்ததாக நல்ல பதிவில் சந்திக்கலாம்.